பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. தம்பி 5 minutesமா, தம்பி 5 minutesமா, 42,000 5 minutes சொல்லுவான். அந்த 5 minutesே கதறும், எதிரிடா 5 minutes ஆயிருச்சு. இவன் கூட பரவாயில்லங்க, இவன் அப்ப ஒரு ஆள் இருப்பாப்ல, ஏங்க இந்த சாக்ஸ் போடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் இந்த அப்பா? உங்க வீட்டுக்காரரு இல்ல, ஒரு தெளிவுக்காக கேட்டுக்கிட்டேன். ஏதோ காலையில எழுப்புறதுக்கு அப்புறம் உங்க சொன்னாங்கல்ல, எங்க அன்பு தம்பி கார்த்திக் சொன்னாப்ல, அட்டவணை போட்டு பள்ளிக்கூடத்துல கொடுக்கறவே எதற்காக கொடுக்கிறோம், உங்கள் ஆரோக்கியத்துக்காக கொடுக்கிறோம். அப்ப நீயே சோற குடுறா, ஆரோக்கியத்துக்காக கொடுத்தா நீ சோறு கொடு. காலையில இவனை கஷ்டப்பட்டு எழுப்பி நிக்க வச்சு அவனை குளிக்க வச்சு பல்லே விளக்க மாட்டான் சார். என் பையன்லாம் சார் உள்ள போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறான் சார். அப்புறம் நானே உள்ள போயிட்டேன், விளக்கு இல்ல, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 ஈனு 4, எப்படி இதெல்லாம் எங்க தலை எழுத்து. எங்க அம்மால தான் சொல்லி கொடுத்தாங்களா, நாங்களா விளக்கிட்டு வந்தோம். இவன் தூக்கத்துல சார் வாய்க்குள்ள வச்சுட்டு உள்ள போய் பாத்ரூம்ல விழுகிறான். கரெக்டா 2 நிமிஷத்துல வாஷ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். ஒரே வார்த்தை பாக்குறேன், பல்லு பஞ்சமஞ்சியா கிடக்கு. ஒரு பல்லு விளக்குறதுக்கே எங்களுக்கு பச்சை தண்ணி குடிக்காம உள்ள போய் கத்துவோம் நாங்க. பல்ல விளக்கி வெளியில கூட்டிட்டு வந்து காலையில கஷ்டப்பட்டு இட்லி அவிச்சு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேன் வர்றதுக்குள்ள நீ அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா பம்பரம் தோத்து போயிடும் சார். அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பா ஒரு பக்கம் ஓடுவாரு, பையன் தூக்கி எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரு. இவன் நைட் பெரிய அமெரிக்கா அதிபர், ஹோம்வொர்க் எழுதி புக்க அங்கேயே வச்சிருப்பான். அதை எடுத்து உள்ள வைக்க அப்பா ஒரு பக்கம் மிலிட்டரி மாதிரி ஓடுவார், அம்மா ஒரு பக்கம் ஓடும். எல்லாம் முடிச்சு வேன் வரும்போது வாசல்ல வந்து நின்று பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குமாம்பா.